வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. வணக்கம். நான் முத்தம்மா. முத்துக்களஞ்சியத்துக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். நாம் இன்னைக்கு பேச போகிறது ஒரு தெய்வீக கதை. ஆண்டாள் நாச்சியாரை பற்றி நம்ம கொஞ்சம் பார்ப்போம். இந்த ஆண்டாள் பொதுவாக வைணவத்தில் துறவிக வைணவத்தில் ஆழ்வார்கள் அப்படின்னு சொல்லப்படுறவங்க 12 பேர். அந்த 12 பேரில் ஒரே பெண் ஆழ்வார் ஆண்டாள் தான். ஆழ்வார் அப்படின்னா என்னென்னா இறைவனுக்கு அடிமைப்பட்டவர்கள் அப்படின்னு அர்த்தம். இறைவனுக்கு அடியார்கள் அப்படின்னு அர்த்தம். அதில் ஒரே பெண் துறவி ஆண்டாள். பொதுவாக நம்முடைய வரலாற்றை எடுத்து பார்த்தாலே ஔவையார், திலகவதி, இப்படி 1-2 பேர் தான் இருப்பாங்க பெண் துறவிகள். அதில் மிக முக்கியமானவர் ஆண்டாள். ஏன்னா ஆண்டாள் ஒரு துறவி, பெண் துறவி, இந்த பக்தை அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி தெய்வீக அம்சம் கொண்டவராக போய் ஒரு தெய்வமாகவே இன்னைக்கு மாறிவிட்டவர். அதை பற்றி கொஞ்சம் பார்ப்போம். இங்கே நம்ம விருதுநகர் பக்கத்தில் ஸ்ரீவில்லிபுத்தூர் அப்படிங்கிற ஊர். அதில் விஷ்ணு சித்தர் அப்படின்னு ஒருத்தர் கோயிலுக்கு, ஒரு பத்திரசாயி கோயில் அப்படின்னு ஒரு பெருமாள் கோயில், அந்த கோயிலுக்கு பூ கைங்கரியம் செஞ்சிட்டு இருந்தார். அதாவது எப்படின்னா பூவை பறித்து மாலை கட்டி கொண்டு போய் பெருமாளுக்கு சாத்திட்டு வருவார். இவர் பெரியாழ்வார்னு சொல்லுவாங்க, ரொம்ப பிரபலமானவர். அப்போது அவர் கோயிலுக்கு தினமும் இப்படி பண்ணிட்டு போகும்போது அவர் ஒரு நாள் பூ பறிக்கிறதுக்கு ஒரு தோட்டத்துக்கு போகிறாரு, பூந்தோட்டத்துக்கு போகிறாரு. அங்கே துளசி மாடத்துக்கு, துளசி செடிக்கு அடியில் ஒரு குழந்தை அழுதுகிட்டு இருக்கிறத பார்க்காரு, பெண் குழந்தை. ஒன்று அந்த குழந்தையை எடுத்துக்கிட்டு யாரும் வந்தவங்க யாரும் வெளியில் போகிறதுக்காக எங்கள் தோட்டத்தில் கொஞ்சம் நேரம் படுக்க வச்சுட்டு போயிருக்காங்களா என்ன ஏதுன்னு எல்லா இடமும் தேடுறாரு, யாரையும் காணோம். பிறகு கேட்கும்போது அவங்க சொல்கிறாங்க, சரி இந்த தெய்வம் உனக்கு கொடுத்துருக்கு, நீ இந்த குழந்தைய நீயே வளர்த்துக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. இவருக்கு குடும்பம் கிடையாது, தனியாக தான் இருக்கார். சரி, இன்னும் இந்த குழந்தைய கொண்டு போய் அவர் வளர்த்து வரார். இந்த குழந்தையும் வளருது. இந்த குழந்தைக்கு நிறைய கல்வி கற்பிக்காரு. பக்தி சம்பந்தமாக பூராவுமே பெரியாழ்வாரே சொல்லி கொடுக்காரு. கிருஷ்ணர் கதைகள், கண்ணன் கதைகள், ராமர் கதைகள் அப்படின்னு வைணவ சம்பந்தமான அத்தனை கதைகளையும் அவருக்கு சொல்லி கொடுக்காரு. தமிழை சொல்லி கொடுக்காரு. இந்த குழந்தை இப்படியே வளர்ந்துக்கிட்டு இருக்கு. இவர் தினசரி போய் பூ பறிச்சுட்டு மாலையை கட்டி வீட்டில் வச்சுட்டு இவர் கொஞ்சம் வெளியே போயிட்டு வந்துட்டு கோயிலுக்கு மாலையை எடுத்துகிட்டு போவார். நல்ல நேரத்தில் மாலை கொண்டு போகணுன்ட்டு. இப்படி போகல இந்த பெண் பேர் கோதைன்னு பேர் வச்சார். கோதைக்கு இந்த மாலையை பார்க்கும்போதே அவருக்கு ஆசையாக இருக்கும். நாம் இந்த மாலை நல்லா இருந்ததுன்னா நம்ம பெருமாளுக்கும் நல்லாயிருக்கும். அப்போ பெருமாளுக்கு எப்படி இருக்கும்போது நான் என் கழுத்தில் போட்டு பார்க்கணும் அப்படின்னு சொல்லி இந்த மாலையை போட்டு கண்ணாடி முன்னால் நின்று அழகு பார்த்துட்டு மாலையை கலத்தி வச்சுருவாங்க. பெரியாழ்வாருக்கு இது தெரியாது. ஏன்னா அவங்க இறைவனுக்கு படைக்கப்படுறது எதுவுமே மற்றவங்களை யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு ஐதீகம் இருக்குது. அதனால் அவருக்கு தெரியாமலே எடுத்துகிட்டு போய் தினசரி பெருமாளுக்கு அந்த மாலையை கழுத்தில் போட்டு அலங்காரம் பண்ணி அவர் கும்பிட்டுட்டு வருவார். இந்த பெண்ணுக்கு, கோதைக்கு, இறைவனையே நம்ம கல்யாணம் பண்ணிக்கணும், இறைவன் தான் நம்ம கணவர் அப்படிங்கிற எண்ணம் அதுக்கு மனசில் பதிஞ்சிக்கிட்டே இருக்கு. தன்னை ஒரு கோபிகையாக நினச்சிக்கிடுதார். கிருஷ்ணர் கோகுலத்தில் இருக்கும்போது கண்ணன் இருந்தார். கண்ணனுக்கு கோபிகாஸ்திரிகள் சுற்றி இருந்தாங்க, அதில் ஒருத்தினா அப்படின்னு இந்த பொண்ணு மனசுக்குள்ளே ஒரு கற்பனையை வளர்த்துக்கிறது. நான் கண்ணனை தான் கல்யாணம் பண்ணுவேன் அப்படின்னு அது மனசில் நினைக்கும். இப்போ இறைவன் பார்க்காரு, இந்த நாடகத்தை வெளியே கொண்டு வரணும் அப்படின்ட்டு ஒரு நாள் இவர் மாலையை கொண்டு போகும்போது அதில் ஒரு முடி கிடக்கிற மாதிரி பார்த்துக்கிட்டாரு. இது அந்த பூசாரி கண்ணில் பட்ட உடனே அவர் பெரியாழ்வாரை திட்டுதார். நீ ஏன் இப்படி பண்ண, ஒரு சுத்தமாக கொண்டு வரணும்னு தெரிய வேண்டாமா, இப்படி செய்யலாமா வைக்கலாமான்னு திட்டினோடனே
பெரியாழ்வாருக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடுது. ஒரு வருத்தமாகவும் இருக்குது, அவமானமாகவும் இருக்குது. நம்ம எவ்வளவு பக்திபூர்வமாக செஞ்சுட்டு வரோம் அப்படின்ட்டு சரின்னு வீட்டில் அந்த மாலையை அங்கே போட்டுட்டு திரும்ப தோட்டத்துக்கு போய் பூ பறித்து மாலையை கட்டி கொண்டு வந்து போட்டிருக்கார். போட்டுட்டு இவர் வந்து யோசிச்சுக்கிட்டே இருக்கார். மறுநாள் காலையில் ஒரு மாலையை கட்டி வச்சுட்டு வெளியே போகும்போது உடனே இங்கேருந்து ஆண்டாள் வந்து அவசரமாக தங்கடத்தில் போட்டு கண்ணாடியில் அந்த மாலையை போட்டுட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கா. இதை பார்த்த உடனே பெரியாழ்வாருக்கு பயங்கர கோபம் வந்துடும். நீ தான் விடவுக்கும் காரணமா, நீ தான் விடவும் பண்ணினியா, இப்படி செய்யலாமா, இது எவ்வளோ பெரிய தப்பு, எவ்வளோ பெரிய அபச்சாரம் அப்படின்னு திட்டிட்டு குழந்தைய திட்டிட்டு இவர் போய் வேற பூ பறித்து மாலையை கட்டி கொண்டு கோயிலுக்கு கொடுத்துட்றாரு. இந்த குழந்தை அழுதுகிட்டே இருக்கு. கோதை அப்பா திட்டாரு அப்படின்னு அழுதுகிட்டே இருக்கு. இவர் பிள்ளைய சமாதானமும் பண்ணலை, படுத்து தூங்கிடுறாரு. தூக்கத்தில் வந்து பெருமாள் வாரார். வந்து அவரை பார்த்து, எனக்கு வந்து கோதை சூடின மாலை தான் எனக்கு பிடிக்கும், நீ ஏன் அதை செய்யலை, அந்த மாலையை இனிமேல் எனக்கு தினம் கொண்டு வா அப்படின்னு சொல்லிட்டு மறைஞ்சிடுவார். உடனே இவருக்கு அதிர்ச்சியில் முழிப்பார். ஆச்சரியமாக இருக்கும். பிறகு எழும்பி அப்பவும் இந்த ஆண்டாள் தூங்காமல் அழுதுகிட்டே இருக்கு. உன்னை வந்து சமாதானம் பண்ணுதார். அதுக்கப்புறம் தினசரி ஆண்டாள் மாலை கட்டி ஆண்டாள் வந்து கழுத்தில் போட்டு பார்த்து அப்புறம் அழகு பார்த்த அப்புறம் தான் இந்த மாலையை வந்து பெருமாளுக்கு அணிவிப்பாங்க. அதனால அந்த ஆண்டாளுக்கு வந்து சூடி கொடுத்த நாச்சியார், சூடி கொடுத்த சுடற்குடி அப்படின்லாம் பேர் வந்தது. இது எல்லாத்துக்குமே தெரிஞ்சிட்டு பெருமாள் வந்து இதை விரும்புகிறாரு, இவங்களும் இதை செய்கிறாங்க அப்படின்னு. பிறகு ஆண்டாள் வளர்ந்துக்கிட்டு வராள். வளர்ந்துட்டு வரும்போது இவன் வந்து திருப்பாவை அப்படின்னு ஒரு நூல், ஒரு பாடல்கள் 30 பாடல்கள் அதை வந்து ஏற்றுதான். அது பாவை நோன்புன்னு சொல்லுவாங்க, திருப்பாவை அப்படின்னா. அதை பாடினா அது நம்ம பெண்கள் வந்து கும்பிடும்போது அதிகாலையில் பூஜை பண்ணி கும்பிடும்போது அது நினச்சது நடக்கும் அப்படின்னு பெண்களுக்கானது. அந்த பாடல்கள் எழுதுகிறாங்க. அதுக்கப்புறம் நாச்சியார் திருமொழி அப்படின்னு ஒரு பாடல், ஒரு 143 பாடல். அது முழுக்க முழுக்க காதல் ரசம் ததும்ப எழுதியிருப்பாங்க. சிருங்கார ரசம்னு சொல்லுவாங்க. இறைவனை வர்ணித்து இறைவன் மேலே தனக்குள்ள அன்பை சொல்லி அப்படியே அந்த 143 பாடல். ஜெயதேவர் எழுதின கவிதைக்கு உதாரணம் ஒப்பிட்டு இந்த நாச்சியார் திருமொழியை சொல்லுவாங்க. அது மிகவும் இலக்கியத்தரமாகவும் அழகாகவும் சிறந்த தமிழில் பக்தி பூர்வமாகவும் எழுதியிருப்பாங்க. அதுக்கப்புறம் இவங்களுக்கு வந்து கல்யாணத்துக்கு மாப்பிள்ளை பார்க்கணும்னு ஆரம்பிக்காங்க. இவங்க ஆண்டாள் சொல்லிடுறாங்க, நான் வந்து இதுக்கு ஒத்துக்கிட மாட்டேன், நான் இறைவனை தான் கல்யாணம் பண்ணிக்கிடுவேன், வேறு யாரையும் நான் கல்யாணம் பண்ண மாட்டேன். இது பெரியாழ்வாருக்கு பெரிய அதிர்ச்சியாக இருக்குது. நடக்க காரியமா, இது ஒன்றும் ப்ராக்டிக்கலாகவே யோசிக்க மாட்டேங்க இந்த பொண்ணு, இப்படி போனால் என்ன செய்ய அப்படின்னு ரொம்ப வருத்தத்தில் இருக்கார். இப்படி வருத்தத்தில் இருக்கும்போது ஒரு நாள் பெருமாள் வந்து இவர் கனவுல வரார். வந்து சொல்கிறாரு, ஒரு குறிப்பிட்ட தேதியை சொல்லி அன்னைக்கு வந்து இவளை மணப்பெண் போல் அலங்காரம் பண்ணி ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு கூட்டிகிட்டு வா, நான் அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டுறேன் அப்படின்னு சொல்லுவார். உடனே இவருக்கு ரொம்ப ஆச்சரியமாகிடுது. உடனே எழும்பி மறுநாள் காலையில் உடனே போகிறாரு. இங்கே என்ன, பாண்டிய ராஜாவோட அரசவைக்கு. பாண்டிய ராஜா வந்து ஸ்ரீ வல்லப தேவர் அப்படின்னு ஒருத்தர். அவர் வந்து பெரியாழ்வாருக்கு ரொம்ப நெருங்கினவர். அவருக்கு நிறைய பொருளுதவி பண்ணி ஆலோசனை சொல்கிறது எல்லாமே அந்த பாண்டிய ராஜா தான். பெரியாழ்வாருக்கு எல்லா உதவிகளையும் செய்வார். அவர்கிட்ட போய் இப்படி இப்போ கனவு வந்தது அப்படின்னு சொன்னோடனே அவருக்கும் ரொம்ப சந்தோஷமாயிடுது. சரி, நம்ம பொண்ணை நம்ம கூட்டிகிட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு இறைவனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கும்போது அதுக்கு தகுந்த மரியாதை செலுத்தணும் அப்படின்னு யானை, குதிரை, அதுக்கு மேலே பொருட்கள், பரிசு பொருட்கள் அது இதுன்னு வச்சு இந்த அரசர், ஊர் மக்கள், ஆண்டாள், பெரியாழ்வார் எல்லாரும் ஊர்வலமாக ஸ்ரீரங்கம் போகிறாங்க. கிட்டத்தட்ட 250 மைல் இருக்கும் ஸ்ரீவில்லிபுத்தூருக்கும் ஸ்ரீரங்கத்துக்கும். அங்கே போகிறாங்க. போய் கோயில் வாசலில் இறங்கின உடனே மூலஸ்தானத்துக்கு நேர கருவறையை பார்த்த உடனே ஆண்டாள் ஓட ஆரம்பிச்சிருந்தா. அங்கே நேர கருவறை தெரியுது, வெளிச்சமாக இருக்குது. உடனே
ஓட்டமும் நடையுமா ஆண்டாள் போகும்போது பின்னாடியே இவங்க எல்லாருமே ஓடுதாங்க. போய் இப்போ கருவறைக்குள்ளே போனோம் பார்த்த உடனே அந்த கருவறையை டக்குன்னு தாண்டும் போது ஒரு மின்னல் வெட்டுது. அதுக்கப்புறம் பார்த்தா ஆண்டாளை காணும். இறைவனோட ஒன்றாயிட்டான். உடலோடையும் உயிரோடையும் இறைவனோட கலந்துட்டான். இங்கே பெரியாழ்வாருக்கு உடல்லாம் நடுங்குது. மகளுக்கு மிக உயர்ந்த பதவி கிடச்சிட்டு அப்படிங்கிற ஒரு சந்தோஷம், பெருமை, அதே சமயத்தில் மகளை இழந்துட்டோம் அப்படிங்கிற வருத்தம் ரெண்டும் சேர்ந்து அவரை தடுமாற வைக்க. இப்படி ஆண்டாளோட வாழ்க்கை இருக்கு. அது பிறந்ததும் ஒரு இதில் தான் கிடச்சிது. அது எப்படி பிறந்தா, யார் அப்பா அம்மா எதுவும் தெரியாது. துளசி மாடத்தின் கிட கிடச்சி எடுத்தவங்க. இது பூமாதேவியோட ஒரு அவதாரம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆண்டாள். இப்படியாக வந்தோடனே அதுக்கப்புறம் பார்த்தா பெரியாழ்வார் நிறைய ஸ்லோகங்கள் எழுதுகிறாரு. அவர் நிறைய எழுதியிருக்காரு. ஆனால் அதுக்கப்புறம் எழுதுறது போல இறைவன் நீண்ட காலம் வாழ வேண்டும், வளமோடும் ஆயுளோடும் ஆரோக்கியத்தோடும் வாழ வேண்டும்ங்கிற மாதிரி அவர் நிறைய கவிதைகள் எழுதியிருக்காரு. இன்னும் இறைவனை வாழ்த்தி இப்படி ஒரு கவிதை எழுதியிருக்காருன்னு பார்த்தா அவர் இறைவன் அவரோட மருமகன் அப்படிங்கிற உரிமையில், மாப்பிள்ளை அப்படிங்கிற உரிமையில் அவர் வாழ்த்தி எழுதுகிற பாக்கியம் அவருக்கு கிடச்சிது. அப்படி எழுதினார். இந்த ஆண்டாள் அதுக்கப்புறம் ஆண்டாளுங்கிற பேரோட, ஆண்டாள் நாச்சியார் அப்படிங்கிற பேரோட எல்லா பெருமாள் கோயில்லையும் ஆண்டாளுக்கு ஒரு தனி சந்நிதி இருக்குது. தனியாக இது பண்ணுறாங்க. ஸ்ரீவில்லிபுத்தூரில் பெரிய கோயில், ரெட்டை கோயில், ஒரு கோயில் ஆண்டாளுக்குன்னே ஒதுக்கியிருக்காங்க. அதில் அங்கே இன்றைக்கி நிறைய விசேஷங்கள், திருவிழாக்கள் நடக்குது. பாவை நோன்பு அப்படின்றது முக்கியமானது. அது எப்படின்னா மார்கழி 1ஆம் தேதியிலேருந்து தை பிறக்கிற வரைக்கும், மார்கழி கடைசி நாள் வரைக்கும் அந்த இது நடக்கும். அது திருப்பாவை பாடுவாங்க அதில். அப்புறம் பங்குனி மாதம் திருக்கல்யாண உற்சவம், ஆண்டாள் திருக்கல்யாண உற்சவம் நடக்கும். அந்த ஆண்டாள் திருக்கல்யாண உற்சவத்துக்கு திருப்பதி பெருமாள் கோயிலேருந்து மாலை வரும். மாலை அந்த மாலையை ஆண்டாளுக்கு சூடி இந்த விழாவை கொண்டாடுவாங்க. அதில் அந்த தேரோட்டம் அன்னைக்கு இருக்கும். அந்த பெருமாளோட மடியில் ஆண்டாள் உட்கார்ற மாதிரி ஒரு இதில் ஊர்வலம் வருவாங்க. அப்புறம் ஆடி திருவிழான்னு ஒன்று நடக்கும். ஆடி பூரம் கொண்டாடுவாங்க. தேரோட்டம் நடக்கும். ராப்பத்து பகல் பத்து அப்படின்னு ஒரு விசேடம் நடக்கும். ராப்பத்து பகல் பத்து இந்த இது எல்லாமே பங்குனி மாதம், மற்ற ரெண்டும் ஆடி மாதம் நடக்கும். இது எல்லா சந்நிதியிலையும், தமிழ்நாட்டில் உள்ள எல்லா சந்நிதியிலையும் ஆண்டாளுக்கு தனியாக ஒரு சந்நிதி இருக்குது. இறைவனுக்கு நிகராக வச்சு அவங்கள மகாலட்சுமி தாயாருக்கு நிகராகவே வச்சு ஆண்டாளையும் வணங்கிட்டு இருக்காங்க. திருப்பதி கோயிலுக்கு இங்கே ஆண்டாள் கோயிலேருந்து ஆண்டாள் சூடின மாலை ஒன்றை எடுத்து புரட்டாசி மாதம் பிரம்மோற்சவத்துக்கு முதல் நாள் அனுப்பி வைப்பாங்க. அது கருட சேவை அன்னைக்கு பெருமாளுக்கு சாத்தப்படும். அந்த மாலையை போட்டுட்டு அவர் ஒரு கிரிவலம் வருவார், ஒரு ஊர்வலம் வருவார் திருப்பதி பெருமாள். அதே மாதிரி மதுரையில் கள்ளழகருக்கு சித்திரை திருவிழாவோட ஆண்டாள் கோயிலேருந்து ஒரு மாலை போகும். அந்த மாலையை கள்ளழகருக்கு அணிவிப்பாங்க. இப்படியாக இந்த ஆண்டாள் சூடிய மாலை பெருமாளுக்கு போகும், பெருமாள் சூடிய மாலை ஆண்டாளுக்கு வரும். இப்படி சூடி கொடுத்த சுடற்கொடி அப்படின்னு சொல்லி சூடி கொடுத்த நாச்சியார் அப்படின்னு அவங்க பேர் பெற்றிருக்காங்க. இது என்னென்னா ஒரு சிறந்த பக்திக்கு ஒரு உதாரணம். வடக்க என்ன சொல்லுவாங்க, மீராவை சொல்லுவாங்க. மீரா கிருஷ்ணனோட பக்தை, ராதையை சொல்லுவாங்க. இவங்க சிறந்த பக்தை அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி நம்ம தமிழ்நாட்டில் ஆண்டாள் ஒரு சிறந்த பக்தையாக இருந்தாங்க, சிறந்த அன்பை வெளிக்காட்டுறவங்களாக இருந்தாங்க. அதே சமயத்தில் அவங்க 2 பேருக்கும் கிடைக்காத ஒரு உயர்வு, இறைவன் நேரடியாக அவரை ஆட்கொள்கிற நிகழ்வும், அவருக்கு ஒரு தனி சந்நிதியும் ஒரு இறை ஸ்தானமும் ஆண்டாளுக்கு கிடைச்சிருக்கு. அந்த அளவுக்கு உயர்வை அவங்க பெற்றாங்க. இது அவங்களுடைய பக்தி, ஒரு முழு அர்ப்பணிப்பு, அதற்கு அறிகுறியாக இது காட்டும். இது 7ஆம் நூற்றாண்டோ 8ஆம் நூற்றாண்டோ தெரியல, அந்த 2 இதில் ஒன்று தான் ஆண்டாளோட இதுன்னு சொல்கிறாங்க. அந்த காலத்தில் ஆண்டாள் வாழ்ந்த காலத்தில் பெண்களுக்கெல்லாம் ஒரு பெரிய எழுச்சியை இந்த ஆண்டாளோட வாழ்க்கை கொடுத்தது. அதே மாதிரி நாமளும் நம்ம பக்தியாக நினச்சி நம்ம சிரத்தையாக நடந்துக்கிட்டோம்னா
நமக்கும் நல்ல உயர்வு காலத்திற்குன்னு சொல்லிக்கிட்டு இன்றைய உரையை நிறைவு செய்து கொள்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க.